வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஜூர் ஸ்வீட் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா இதுவாக இருக்குது. பாருங்கள், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் வந்து மைதா மாவு, 1/2 கப்பு வந்து ரவை, வெள்ளை ரவை, ஒரு 1/4 கப்பு வந்து இந்த டெசிகேட் கோகோனட் பவுடர், 1/2 கப்பு வந்து சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை, ஏலக்காய் தூள், கொஞ்சம் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 கப்பு வந்து நெய். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெய் எல்லாம் எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவு மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். இனிமேல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுபோல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருக்கட்டும். அப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவை நல்லா இருக்குது பாருங்கள். இதை 2 ஆக்கி வச்சுக்கலாம். இதுக்கு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அப்படி ரோல் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து டைமண்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 மாவையுமே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்லேயும் இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். டைமண்ட் மாதிரி அப்போதே வரும். எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதுபோல் எல்லா மாவையுமே பண்ணி எடுத்துக்கலாம். சண்டே இன்றைக்கி வீடியோவை பார்த்த உடனே செஞ்சு கொடுங்க. எல்லா மாவையுமே போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து காஞ்சிருக்கு எண்ணெய். ரொம்ப வந்து ஹையாகவும் காயக்கூடாது, ரொம்ப மீடியமாக வச்சு இந்த பொரிச்சு எடுக்கணும். ஹையாக வச்சா வந்து கனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால வேகாது உள்ளே. அதனால் வந்து மீடியமாக வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தவுடனே மேலே வந்துடுது. இப்போ திருப்பி விடுங்க. 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. கலர் தெரியுது பாருங்கள். பார்க்குற போது எவ்வளோ சூப்பரான ஸ்வீட்டு. இது முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பிரியமான அவங்களுக்கு ஒரு இது பலகாரம். முட்டை போடுவாங்க. நம்ம முட்டை போடலை, முட்டை போட்டும் பண்ணுவாங்க. பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.